ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 31 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருந்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த அலக் ஆஸ்பானி கிறுக்கு பைய அந்த டீமன் கல்ட்டில் இருக்கிறவன் தோக்கடிச்சதுக்கப்புறம் கொல்றதை விட்டுட்டு தமிழ் படத்தில் வர சிவா மாதிரி வளன்னு பேசி அறுத்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அவன் எஸ்கேப் ஆகி ஓடுவான். குறுக்க ஒரு பொண்ணு வந்தோடனே அந்த பொண்ணை இடித்து செவுத்துல அடிச்சுட்டு சாகடிச்சிட்டு போயிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி திட்ட உடனே அந்த பொண்ணை மாயமாக மறைய வச்சிருவான் அந்த அலக் ஆஸ்பானு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அலக் ஆஸ்பான் அந்த பொண்ணை மாயமா மறைய வச்சுட்டு பாத்தியா இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாய் டேய் நீலாம் மனுஷன் தானா, ஏன்டா பைத்தியம் முடிச்சிருச்சா, அவனை கொல்றதை விட்டு இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு யாருக்கும் தெரியாம மறைய வைக்க பாக்குறியா, யாரா நீ, உன்னை பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கடான்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவன் ரொம்ப சோகமாயிருவான். என்ன பண்ண சொல்ற, எனக்கு எந்த உயிருமே எடுக்க பிடிக்கல, இது ஒரு ஆக்சிடென்ட், அவன் தெரியாம தானே வந்து இடிச்சான், அப்படி அவன் தெரிஞ்சுக்கொண்டாலுமே அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி ஓ அப்படியா, இந்த மாதிரி நிலமையில தான் நீ கிம்மை உங்ககிட்ட கூட்டு போகலான்னு இருக்கிற, நீ உங்ககிட்ட கிம்மை கூட்டு போகாம இங்கிருந்து போக மாட்ட போல அதானே அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த ஆஸ்பானி இல்லப்பா அவனுக்கு புரிய மாட்டேங்குது, எங்களோட கார்டியன்ஸோட கொள்கை ரொம்பவே சிறந்தது, நீ அவனோட பிரதர்னால அவனை விட மாட்டேங்கிறன்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்கிட்ட அவனை அனுப்பி வச்சனா அவன் நல்லாவே ட்ரெயின் ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுவான், நிறைய பேரை காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கிட்ட நம்ம ஹீரோ போடா அப்படி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாரு. அப்புறமா கண்டிப்பா அவனை நீ கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அவன் பாரு நடந்து போயிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ இவனை பார்த்துட்டு யார் அவன் கிறுக்கு நாட்டா இருக்கிறான் கடுப்பேத்துறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மனசுல யோசிச்சுட்டே போவான் அந்த ஆஸ்பானு, நான் கேங்குவை சீக்கிரமா கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ தனியாக நின்று இருக்கும்போது யோசிச்சுட்டு இருப்பாரு, இவன்லாம் நல்லவனா, நல்லவன்ற பேரில் ஒரு பொண்ணையே கொண்டுட்டான், இவன் முதல்லயே அவனை கொண்டிருந்தா அந்த பொண்ணு இறந்து போயிருக்க மாட்டா, இவன் அந்த டீமன் கல்ட்டில் இருக்கிறத விட ரொம்பவே மோசமானவன், இவன் கூட கிமு போய் சேர்ந்தானா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, ஆனா அது சரியா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. அப்படி நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளானை போட்டு அவரோட டீமன் சக்தியை யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்றதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நைட் ஆயிருது. அப்பார்ட்மெண்ட்ல சோஃபால உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான் ஆஸ்பானு. நம்ம ஹீரோ சொன்னதான் நீ முதல்ல அவனை கொண்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நான் என்ன பண்றது, அவனுக்கு கண்டிப்பா புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செஞ்ச தப்பு இவனுக்கு சுத்தமா தெரியவே இல்லைங்க. அந்த மாதிரி தான் இவன் செஞ்சதெல்லாம் ரைட்டுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்கும். அதை கேட்டு அந்த காம்பர் ஆஸ்பானு என்னது ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்குது, நான் உங்களை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு என்னமோ காப்பாற்றுற மாதிரி வேகமாக மொட்டை மாடியில் போய் ஜம்ப் பண்ணி நின்று பார்க்குறான். என்னாச்சு பொண்ணு இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆடா அந்த டீமன் கல்ட்டு தப்பிச்சு போனான் பார்த்தீங்களா, அவன் தாங்க அங்கே வந்திருக்கான். என்ன ஜஸ்டிஸ் ஆஃப் த ஸ்வாட் ஆஃப் த ஜஸ்டிஸ் வந்துட்டியாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் ஞாபகம் இருக்கா, இவ்வளோ நேரம் ஹாப்பியா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஆஸ்பானு டேய் ஒரு பொண்ணு சத்தம் கெட்டுச்சாடா, காப்பாத்துங்க சத்தம் கெட்டுச்சு, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த முகமுடி போட்டவன் அந்த பொண்ணு தானே, இப்போ கேட்கும் பாரு ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மிமிக்ரி பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த ஆஸ்பானு டேய் நீ தான் மிமிக்ரி பண்ணியா, ஏன்டா என்ன ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த முகமுடி போட்டவன் இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நான் உன்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போடும்போது ஒரு பொண்ணை கொண்டுட்டு போனேனே, ஆமாம் அந்த பொண்ணை கல்லில் அடித்து கொண்டு போனேனே, அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு, அப்படி இருக்குமே நீ என்ன கொல்லாமல் அப்படி உயிரோடு விட்டியே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஆஸ்பானு இப்போ எதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, அதை விடு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே முகமுடி போட்டவன் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். பாடுறா இவன்லாம் ஒரு ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸா, ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு கண்டுக்கிடாமல் போகிறான், நீலாம் எதுக்குடா ஹீரோவா இருக்க, நீ ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸா, உனக்குலாம் ஸ்வாட் இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சோன்னே அதை கேட்டு கடுப்பாய் அந்த ஆஸ்பான் ஸ்வாடை எடுத்துட்டு நாங்கள் எப்போவுமே கொண்ட கொள்கையிலேருந்து விலகவே மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆவான். அதை பார்த்துட்டு அந்த முகமுடி போட்டவன் எப்படி நீ என்னை கொல்ல மாட்டேன், எதுக்கடா சண்டைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அவன் கையில் அந்த டீமன் பவர் வச்சு நகத்தை கொண்டு வந்து சண்டைக்கு ரெடியாக இருப்பான். அப்புறமா அந்த ஸ்வாடை எடுத்து அந்த ஆஸ்பானு கொல்றது முக்கியம் இல்லை, நாங்கள்லாம் பெரிய கார்டியன்ஸ்னா நாங்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றுவோம், யாரையும் கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆவான். ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கும். அவன் ஸ்வாடை எடுத்து ஸ்ட்ரைட்டாக அந்த முகமுடி போட்டோம் இருங்க அந்த முகமுடி போட்டவனை பார்க்கறதுக்கு எனக்கு என்னமோ நம்ம ஹீரோ மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க, உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுதா, சரி அப்புறம் போக போக தெரிய போகுது. அப்புறமா இவருக்கா பாருங்க ஆஸ்பான் ஸ்வாட் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா அந்த டீமன் முகமுடி போட்டவனை குத்துறதுக்காக கிட்ட கொண்டு போவான். ஒரு செகண்ட்ல டக்குன்னு டாச் பண்ணி அந்த பக்கம் நகுட்டு போய் நின்றுவான். அப்போ அந்த ஆஸ்பானோட ஸ்வாட் அட்டாக் சைட்ல போய் விழுந்துருவான். அப்புறமா இவருக்கா பாருங்க முகமுடி போட்டவன் கையை முடிக்கிட்டு நீ எந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ண போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கையை முடிக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அந்த ஆஸ்பான் பறந்து போயிட்டே இருப்பான். அதே நேரம் ஃபயர் பால் அட்டாக் விடுவான் பாருங்க. அவன் ஃபயர் பால் நிறைய வந்து அவன் மேலே வெடிச்சு சதறி பறந்து போய் விழுந்துருவான். இதை பார்த்துட்டு ஆஸ்பானு எப்படி
இவன் நான் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லையே, ஒரே நாள் எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானா அப்படின்னு சொல்லும்போது கையில அந்த டீமன் வெப்பன் மாதிரி உருவாக்கிட்டு அப்படியே பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவான். அதை பார்த்துட்டு இந்த வெப்பனா இந்த மாதிரி வெப்பன்லாம் அவன் கிரியேட் பண்ணதே இல்லையே, என்னது இது, ஒருவேளை இவன் டீமனோட பவர் எடுத்துக்கிட்டானா சம்மன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். எனக்கு என்னமோ இவன் ஹீரோ மாதிரி தாங்க இருக்கான், கேங்கு தான் நினைக்கிறேன். அப்படியே அவன் பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும்போது ஸ்வாடை வச்சுட்டு தடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த ஸ்வாடை வச்சு தடுக்கலான்னு பார்க்கும்போது அங்க பார்த்தா கையில இருக்க வெப்பனை மாயமா மறைஞ்சு போயிடும். வெறும் கையை முறுக்கிட்டு மூஞ்சோட சேர்த்து ஒரு குத்து விடுவான் பாருங்க. அடி வாங்கினதுல மூஞ்சில அப்படி பொத்திக்கிட்டு ஐயோ ஐயோ வலிக்குதே, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். மூஞ்சிலேயே ஒரு குத்து விழுந்துரும். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருப்பான், இல்லையே இவனை நான் காலையில பார்க்கும்போது இவன் இப்படி இல்லையே, இப்போ அவன் சுத்தமா வேற மாதிரி இருக்கானே, கண்டிப்பா இவன் டீமனோட பவர் தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில கையை வச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பான் பாருங்க. டேய் நீ ஒரு டீமன்ரா அப்படின்னு அந்த முகமுடி போட்டவனை பார்த்து இந்த ஆஸ்பான் சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு சண்டைக்கு போவான் பாருங்க. எனக்கு என்னமோ பார்க்கறதுக்கு கேங்கு மாதிரி தாங்க இருக்கு அந்த முகமுடி போட்டவனை பார்க்கறதுக்கு. அப்படி சண்டை போடும்போது பார்த்தா கையில அந்த ரெட் கலர் கால்நெட்லாம் இருக்கும். இந்த மாதிரி பவர்லாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டே இருப்பான். அவன் செம்ம ஸ்பீடா ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அங்க பார்த்தா முகமுடி போட்டவன் கையில அந்த கால்நெட் வச்சு டாஜ் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு, அந்த முகமுடி போட்டவன் காலையில சண்டை போட்டு ஒரு பொண்ணை அப்படி இடிச்சு தள்ளி கொண்டுட்டு போனான் பாத்தீங்களா, அவன் அப்படியே ஓரமா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பான். நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்ட போல இருக்கு, இதுக்கப்புறம் நான் சேஃப் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது பட்டான்னு பார்த்தா அந்த செவுத்து உடச்சிட்டு யாரோ வராங்க. அதை பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் வரான், இன்னைக்கு அவனை என் நகத்துக்கு பலி ஆக்குறேன்னு சொல்லிட்டு அவனோட நகத்து மூலமா வெப்பனை உருவாக்கி அப்படி ரெடியா இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த பில்டிங்கை உடச்சிட்டு வரும்போது வா சார் எவ்வளோ போக மூக்கில் ஏறுது, ஒரே டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கும்போது, சரி இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அந்த கார்டியன்ஸில் இருக்கிற மெம்பர்ஸை பற்றி ஏதாச்சும் ஒன்று தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, அதை கேட்டு அந்த முகமுடி போட்டு அந்த டீமன்கள்கிட்ட சேர்ந்தவன், டேய் யாரா நீ திடீர்னு செவத்தை உடச்சிட்டு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க, நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ பதில் சொல்லாத, இப்போ நான் சொல்ல வைக்கவா அப்படின்னு நம்ம ஹீரோ கையில் அந்த மோதிரம் போட்ட வெப்பன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம் பாருங்க. கையில் அந்த கால்நட்டு பவர் ஆஃப் பிளாக்கிங், இதுக்கு முன்னாடி அந்த வெள்ள மட்டையன் டீமனாக மாறும்போது இந்த யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட டீமன் பவர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சான் பார்த்தீங்களா, அதே பவர் ஆஃப் பிளாக்கிங் கால்நட் தாங்க. அந்த ரெட் கலர் கால்நட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ செம ஸ்பீடாக போவான். அதான் வேகத்தின் சக்தியை அதை யூஸ் பண்ணி வேகமாக போய் அவன் நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்துனதுல வாய் வழியா ரத்தத்தை கக்கிட்டு இருப்பான். கக்குனது அடுத்த செகண்ட் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ வேகமா இருக்க, ஆனா உனக்கு விவேகம் இல்லடா, நீ இவ்வளோ பக்கத்துல வந்து நிக்கிற, இவ்வளோ பக்கத்துல என்கிட்ட வந்து நின்னா அவன் மூஞ்சில பூரா போடுவேன் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பவர் மூலமா யூஸ் பண்ண அந்த நகம் அதை வச்சு கோடு போடலான்னு வர வைப்பான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா அது மாயமா மறைஞ்சிரும். என்னாச்சுன்னு பார்த்தா அதாங்க பவர் ஆஃப் பிளாக்கிங், அந்த வெள்ள மட்டும் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே பவர் தான். அது யூஸ் பண்ணோன்னு அவன் டீமன் பவர்லாம் காணாம போயிடும். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு வீரமும் வேண்டாம் விவேகமும் வேண்டாம் துணிவு இருந்தா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தூக்கி செவுத்தோடு அடிச்சுட்டு, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். டே என்னை சிரிக்க வைக்காதடா, நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறியா, இப்படி நீ என்ன அட்டாக் பண்ண நானும் பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வாய்க்குள்ளேயே கையை விட்டுருவான். நீ இப்படிலாம் பேசினா பதில் சொல்ல மாட்டேன், நான் ஏன் டெக்னிக்கல் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் த ஹெல் ஃபயர் அதை யூஸ் பண்ணி வாய்க்குள்ளேயே நெருப்பு விட்டுருவார் நம்ம ஹீரோ. அவன் நெஞ்சு வரைக்கும் நெருப்பு போகும். அந்த நெருப்பு கம்மியான அளவுக்கு அவன் உடம்புக்குள்ள போயிட்டு வந்துடும். நம்ம ஹீரோ அந்த கையை அப்படி அவன் வாயிலேருந்து வெளியே எடுப்பாரு பாருங்க, அவன் அப்படி துடிச்சு போய் கீழே விழுந்துருவான். டே 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 வேண்டாண்டா ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, என்ன இன்னொரு தடவை பண்ணவா இல்லை சொல்ல போறியா, ஒழுங்கா சொல்லு, அந்த கார்டியன்ஸ்லாம் யாரு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவன், டே யார்டா கார்டியன்ஸை பற்றிலாம் எதுக்கடா என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் என்கிட்ட இன்னும் அந்த ஃபயர் பவர் இருக்கு, வாய்க்குள்ள விட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு பயப்படுத்துறோன்னே, சரி 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 நான் சொல்கிறேன் கேளு. அந்த கார்டியன்ஸுங்கிறவங்க ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க, அதில் 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தலைவி ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க பவர் என்னன்னா, இந்த மாதிரி ப்ரொடெக்டர் பவர் யார்கிட்டலாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவா. அந்த தலைவி பொண்ணு கிம்மை கண்டுபிடிச்சு சொல்லி தான் அந்த ஆஸ்பான் கிம்மு கிட்ட வந்து பேசியிருக்கான் அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம், சரி வேற எதுவும் இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அவன், இல்லைப்பா எனக்கு அவ்வளோதான்ப்பா தெரியும்னு சொல்லிட்டு அந்த கல்ட்டு மெம்பர் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அவ்வளோதானா, நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தனே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டவன், நான் தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல, என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, விட்டுறலாம் ஆனால் தகவல் ரொம்ப கம்மியாக இருக்காப்பா, பத்தாதடா அப்படின்னு சொல்லணும். அது கேட்டு என்னது பத்தாதா, இருக்கிறதாண்டா சொல்ல முடியும், இதுக்கு மேலே நான் அப்புறம் எதனா சொல்ல முடியும், விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி விட்டுடுறேன் ஆனால் தகவல் கம்மியாக இருக்கேடா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த தகவலும் இல்லை, சரி நீ இது வரைக்கும் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை நிட்டுட்டு நெருப்போட ரெடியாக இருப்பானா. அதை பார்த்துட்டு அவன், தெரியும்டா டே நீ வந்ததுலேருந்தே என்னை கொல்ல தான் பார்த்துட்டு இருக்க, கடைசியாக என்னை கொல்ல தான் போகிற அப்படி தானே, நீ மனுஷனே கிடையாது, நீ ஒரு டீமன்ட்ரா அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ,
கரெக்டாக சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை எரிச்சது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த இடத்தையுமே எரிச்சு விட்டு சும்மா மாசா வருவார். அதுவும் அவனோட கெட்டப்பே எடுத்துகிட்டு வந்துருவார். முகமுடி உட்பட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துருவார். நம்ம ஹீரோ கையில் அந்த முகமுடியை வச்சுட்டு என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பார். பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம ஹீரோ தாங்க. அந்த கெட்டப்பில் வந்து இவங்க கூட சண்டை போட வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோக்கு இவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த ஆஸ்மான் அந்த பொண்ணை கொல்ல விட்டனால நம்ம ஹீரோ இப்போ செம கடுப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சண்டை ஆரம்பிக்குது. அந்த ஆஸ்மான் ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை வேகமாக அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ டேய் போதுண்டா போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை தட்டி விட்டுருவாரு. ஸ்வாடை அந்த பக்கம் பறந்து போயிடும். டேய் ஸ்வாடை ஏன்டா தட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசும்போது சட்டார் நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவாரு. டேய் போதும், உன்னோட இந்த வெத்து பவர்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவேன்னு பார்த்தா அந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பாரு. அந்த சைனாவில் வந்து அந்த வயசான நேஷனல் லெவல் ஹண்ட்ரை விட மற்ற நேஷனல் லெவல் ஹண்ட்ரை எல்லாருமே கிறுக்கு பயிலாக தான் இருக்கானுங்க அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இந்த பக்கம் அந்த ஆஸ்பானை பார்த்து டே நீ என்ன பெரிய இவன் நினைப்பா, நீ கண்ணை மூடிட்டா நைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா, சூரியன் போயிடுச்சுன்னு அர்த்தமா, நீ எல்லாத்தையுமே நடக்காத மாதிரி எப்படி கடந்து போற, ஒரு பொண்ணு செத்து போயிட்டா அது கூட நீ கண்டுக்கிடாம போயிட்டு இருக்க, நீலாம் என்னடா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப அதையே தான் பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோக்கு இவனை கொல்றதுல தான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் போல இருக்குது. அந்த பொண்ணு செத்து போச்சுல அதுக்கு காரணம் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அதனால இவன் உயிரோடு இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு போல. அதை கேட்டு ஆஸ்பா நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோ நம்மளுக்கு தான் தெரியும் அவன் ஏதோ டீமன் கல்ட்டை சேர்ந்த மங்குடி போட்டோன்னு நினைச்சிட்டு டேய் நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம அதையே பேசிட்டு இருக்க அப்படின்னு கத்துனோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ டே அமைதியாடுறா, ஹீரோ வர வேண்டிய நேரம் வந்துருச்சுல, இப்போ ஹீரோ என்ட்ரிய பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே கதை உடச்சிட்டு கிம் வந்து நிற்பான் பாருங்க. கிம் வந்துட்டு ஆஸ்பான் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு முகமுடி போட்டுருப்போம்ல, டே நீ யாரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இப்போ நான் வாய்ஸை சேஞ்ச் பண்ணால் கரெக்டானு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட வாய்ஸ் அப்படி சேஞ்ச் பண்ணி நான் தான்டா ஃபாதர் ஆஃப் ஃபியூரி, அதாவது உக்கரத்தின் கடவுள், கோபம் மாத்திரம் எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கும், மொத்தத்தில் நான் தான் சாத்தானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை சாத்தான் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நம்ம ஹீரோ அந்த ஆஸ்பானை கொல்ல போறானா இல்ல உயிரோட விட போறானா, கிம் என்ன பண்ண போறான், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் ரொம்பவே முக்கியம்.